மலபாரின் கேரளவர்மன் மலபாரின் கேரளவர்மன் மலபாரின் கேரளவர்மன் மலபாரின் கேரளவர்மன் மைசூரின் கிருஷ்ணப்ப நாயக்கர் மைசூரின் கிருஷ்ணப்ப நாயக்கர் மராத்தாவின் துண்டாஜி மராத்தாவின் துண்டாஜி சரிங்களா. இவங்க எல்லாம் இணைந்துதான் என்ன பண்றாங்க அப்படின்னா ஒரு கூட்டமைப்பை வந்து உருவாக்குறாங்க. சரிங்களா. எழுதியாச்சா? ரைட். ஏப்ரல் 1800 எல்லாரும் என்ன பண்றாங்கன்னா விருப்பாட்சியை மீட் பண்ணிக்கிறாங்க. சரிங்களா. விருப்பாட்சி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா திண்டுக்கல் இருக்கக்கூடிய ஒரு பகுதி விருப்பாட்சி. ஏப்ரல் 1800 விருப்பாட்சியில மீட் பண்ணிக்கிறாங்க. சரிங்களா. மீட் பண்ணி கம்பெனிக்கு அகைன்ஸ்டா எப்படி வந்து இவங்க போர் போடுறது அப்படிங்கறத பத்தி என்ன பண்றாங்க பேசிக்கிறாங்க. அதபடி கோயம்புத்தூர்ல ஜூன் 1800 இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் இந்த கிளர்ச்சியை வந்து ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அது வேகமா என்ன பண்ணுது ராமநாதபுரம் மதுரை இங்க எல்லாமே வந்து பரவுது. கம்பெனி என்ன பண்றாங்க இதுக்கு அகைன்ஸ்டா வார் வந்து டிக்ளேர் பண்றாங்க. நிறைய பேர் இப்ப நம்ம அந்த கான்பிடன்ஸ்ல பார்த்தோம் இல்லையா, அதுல நிறைய பேருக்கு மேல என்ன பண்றாங்க வார் வந்து டிக்ளேர் பண்றாங்க. சரிங்களா. இந்த பீரியட்ல ஊமத்துறையும் செவத்தையும் என்ன பண்றாங்கன்னா பிப்ரவரி 1801 பாளையங்கோட்டை ஜெயில இருந்து தப்பிச்சு கமுதிக்கு போயிடுறாங்க. சரிங்களா. கமுதி அப்படிங்கிற பிளேஸுக்கு போயிடுறாங்க. சின்ன மருது அவங்களை அங்கிருந்து என்ன பண்றாரு தன்னுடைய தலைநகரமான சிறுவயலுக்கு கூட்டிட்டு வர்றாரு. சின்ன மருது தன்னுடைய தலைநகரமான சிறுவயலுக்கு கூட்டிட்டு வர்றாரு. சரிங்களா. ரைட். எப்படி எழுதுறீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் பாயிண்ட் சொல்ற நோட் பண்ணிக்கிங்க. ஏப்ரல் 1800 அனைவரும் விருப்பாட்சியில் கூடி ஆங்கிலேயருக்கு எதிரான போராட்டத்தை பற்றி விவாதித்தனர். ஏப்ரல் 1800 அனைவரும் விருப்பாட்சியில் கூடி ஆங்கிலேயருக்கு எதிரான போராட்டத்தை பற்றி விவாதித்தனர். Yes, sir. அதன்படி ஜூன் 1800 கோயம்புத்தூரில் முதலாக கிளர்ச்சி ஆரம்பித்தது. அதன்படி ஜூன் 1800 முதலாக கோயம்புத்தூரில் கிளர்ச்சி ஏற்பட்டது. அதன் பின்னர் அது வேகமாக ராமநாதபுரம் மற்றும் மதுரைக்கு பரவியது. இன்னொரு டைம் சொல்லுங்க சார். ஜூன் 1800 முதலாக கிளர்ச்சி கோயம்புத்தூரில் தொடங்கியது. ஜூன் 1800 முதலாக கிளர்ச்சி கோயம்புத்தூரில் தொடங்கியது. அது ராமநாதபுரம் மற்றும் மதுரைக்கு வேகமாக பரவியது. இதை அறிந்த கம்பெனி போரை அறிவித்தது. பலரின் மீது போரை அறிவித்தது. இந்த பலர் அப்படின்னு யாரை நான் மென்ஷன் பண்றேன் அப்படின்னா இங்க நம்ம இந்த கான்பிடன்ஸ்ல பார்த்தோம் இல்லையா, மருது பாண்டியன்ஸ் ஆஃப் சிவகங்கை, கோபால நாயக் ஆஃப் திண்டுக்கல், கேரள வர்மா ஆஃப் மலபார், கிருஷ்ணப்ப நாயக் ஆஃப் மைசூர், துண்டாஜி ஆஃப் மராத்தா, இந்த மாதிரி இருக்கக்கூடிய பர்சன்ஸ் மேல என்ன பண்றாங்க அப்படின்னா வார் வந்து டிக்ளேர் பண்றாங்க. அங்கங்க என்ன ஆகுது நிறைய இடங்கள்ல போர் நடக்குது. சரிங்களா. இந்த இதை அறிந்த கம்பெனி போரை அறிவித்தது. சரிங்களா. இதில் பிப்ரவரி 1801 ஊமதுரையும் செவத்தையாவும் பாளையங்கோட்டை சிறையிலிருந்து தப்பித்து கமுதியை அடைந்தனர். பிப்ரவரி 1801 ஊமதுரையும் செவத்தையாவும் பாளையங்கோட்டை சிறையிலிருந்து தப்பித்து கமுதியை அடைந்தனர். அவர்களுக்கு சின்ன மருது தன்னுடைய தலைநகர் சிறுவயலில் அடைக்கலம் தந்தார்.
சார் அந்த அடைக்கலம் தந்தது இன்னொரு டைம் சொல்லுங்க சார். சின்னமருது அவர்களுக்கு சின்னமருது தன்னுடைய தலைநகர் சிறுவயலில் அடைக்கலம் தந்தார். தன்னுடைய தலைநகர் சிறுவயலில் அடைக்கலம் தந்தார். ஓகேவா சார்? எழுதியாச்சா? சார். எஸ் சார். ஓகேங்க. மீண்டும் பாஞ்சாலங்குறிச்சி கோட்டை கட்டப்பட்டது. சரிங்களா? இவங்க திரும்பி வந்ததுனால என்ன பண்றாங்க, பாஞ்சாலங்குறிச்சி கோட்டை வந்து ஆல்ரெடி வந்து எல்லாம் இடிச்சு வச்சிருந்தாங்க இல்லையா, அதை என்ன பண்றாங்க அப்படின்னா இவங்க வந்து கட்டுறாங்க. சரிங்களா? மீண்டும் பாஞ்சாலங்குறிச்சி கோட்டை கட்டப்பட்டது. காலின் மெக்காலே காலின் மெக்காலே என்ற பிரிட்டிஷ் அதிகாரி மீண்டும் கோட்டையை தாக்கினார். காலின் மெக்காலே என்ற பிரிட்டிஷ் அதிகாரி மீண்டும் கோட்டையை தாக்கினார். அப்ப என்ன பண்றாங்க அப்படின்னா ஊமத்துறையும் செவத்தையும் தப்பிச்சு எங்க போயிடுறாங்க அப்படின்னா சிவகங்கை போயிடுறாங்க. சிவகங்கை வந்து யாரோடது? மருது சகோதரர்கள். மருது சகோதரர். சிவகங்கை வந்து மருது சகோதரர்களோடது. சோ என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா அங்க போயிடுறாங்க. சரிங்களா? காலின் மெக்காலே வந்து தாக்குறார். தாக்கப்பட்டதுக்கு கோட்டை வந்து தாக்கப்படுது. ஊமத்துறையும் செவத்தையும் தப்பிச்சு சிவகங்கை போயிடுறாங்க. சிவகங்கை போனதுக்கு அப்புறம் மருது பாண்டியர்களுக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னா ஊமத்துறையும் செவத்தையும் ஒப்படைக்க சொல்றாங்க. சரிங்களா? பிரிட்டிஷ் கிட்ட ஒப்படைக்க சொல்றாங்க. அதை வந்து அவங்க மறுக்கவே கர்னல் அக்னியூ அண்ட் கர்னல் இன்ஸ் தலைமையில் என்ன பண்றாங்க அப்படின்னா படை அனுப்புறாங்க. சரிங்களா? பாஞ்சாலங்குறிச்சி கோட்டை மீண்டும் கட்டப்படுகிறது. காலின் மெக்காலே தலைமையில் ஆங்கில படை கோட்டையை மீண்டும் தாக்குகிறது. ஊமத்துறை மற்றும் செவத்தையா தப்பித்து சிவகங்கையை அடைகின்றனர். ஊமத்துறை மற்றும் செவத்தையா தப்பித்து சிவகங்கையை அடைகின்றனர். ஆங்கிலேயர் மருது பாண்டியர்களிடம் ஊமத்துறை மற்றும் செவத்தையாவை ஒப்படைக்கும்படி கூறுகின்றனர். அதை அவர்கள் மறுக்கவே கர்னல் அக்னியூ மற்றும் கர்னல் இன்ஸ் தலைமையில் படை அனுப்பப்படுகிறது. கர்னல் அக்னியூ மற்றும் கர்னல் இன்ஸ் தலைமையில் படை அனுப்பப்படுகிறது. சார் சொல்லுங்க சார். சார் மீண்டும் பாஞ்சாலங்குறிச்சி கட்டிக்கிறாங்க சார். அப்புறம் மறுபடியும் மெக்காலேங்கிறவர் மறுபடியும் தாக்குறாருங்க. அப்புறம் என்னங்க சார்? அதுக்கப்புறம் அவங்க தப்பிச்சு போயிடுறாங்க. ஊமத்துறையும் செவத்தையும் வந்து சிவகங்கைக்கு தப்பிச்சு போயிடுறாங்க. ஓகேவா? என்னங்க? மியூட்ல போடுங்க. அடுத்தவங்க கேக்குறதே புரியல. நெக்ஸ்ட் யாரும் ஏதோ கேட்டீங்களா? என்ன கேட்டீங்க சார்? லாஸ்ட் பாயிண்ட் சொல்லுங்க. லாஸ்ட் பாயிண்ட்ங்களா? கர்னல் அக்னியூ மற்றும் கர்னல் இன்ஸ் ஆகியோரை கொண்டு சிவகங்கையின் மீது படை அனுப்பப்பட்டது. கர்னல் அக்னியூ மற்றும் கர்னல் இன்ஸ் தலைமையில் சிவகங்கை நோக்கி படை அனுப்பப்பட்டது. மியூட்ல போடுங்க. வீடியோ ஆடியோ எல்லாமே மியூட்ல போடுங்க.
நோட் பண்ணியாச்சா? சொல்லுங்க மேம். லாஸ்ட் பாயிண்ட் வந்து அவங்க ரெண்டு பேரும் சிவகங்கை நோக்கி போர் தொடுக்குறாங்களா சார்? ஆமாங்க, சிவகங்கை நோக்கி போர் தொடுக்குறாங்க. ஓகே. ரைட். அடுத்தது 1801 பேரறிக்கை, திருச்சிராப்பள்ளி பேரறிக்கை அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லைன்னா சும்மா 1801 பேரறிக்கை அப்படின்னு சொல்லுவாங்க. ப்ரொக்ளமேஷன் ஆஃப் 1801 அப்படின்னு சொல்லுவாங்க. இல்ல அப்படின்னா திருச்சிராப்பள்ளி ப்ரொக்ளமேஷன் ஆஃப் 1801. சரிங்களா? முன்னாடி ஒரு சில இடங்கள்ல திருச்சிராப்பள்ளின்னு கொடுத்திருப்பாங்க, இல்லைன்னா கொடுத்திருக்க மாட்டாங்க. அவ்வளவுதான் விஷயம். சரியா? திருச்சிராப்பள்ளி பேரறிக்கை 1801. சரிங்களா? ரைட். இது என்ன அப்படின்னா ஒண்ணு இல்ல, ஒரு அறிக்கை விடுறாங்க. பிரிட்டிஷ்க்கு அகைன்ஸ்டா எல்லாரும் நம்ம ஒன்னா சேர்ந்து வேலை செய்யணும் அப்படின்னு சொல்லி யாரு அறிக்கை விடுறா? இந்த மருது சகோதரர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா அறிக்கை விடுறாங்க. சரிங்களா? இத வந்து இதோட காப்பீஸ் வந்து ரெண்டு இடத்துல ஒட்டுறாங்க. ஒண்ணு நவாப்பின் கோட்டை, திருச்சிராப்பள்ளியில இருக்கக்கூடிய நவாப்பின் கோட்டையில வந்து ஒட்டுறாங்க. இன்னொன்னு ஸ்ரீரங்கம் கோயிலோட சுவத்துல வந்து ஒட்டி வைக்கிறாங்க. ஓகேவா? ஒண்ணு ஸ்ரீரங்கம் கோயில் சுவத்துல ஒட்டி வைக்கிறாங்க, இன்னொன்னு நவாப்போட கோட்டை. சரிங்களா? நவாப்போட கோட்டையில வந்து ஒட்டி வைக்கிறாங்க. சரிங்களா? ரைட். இதுல என்ன அப்படின்னா ஒண்ணு இல்ல, பிரிட்டிஷ்க்கு அகைன்ஸ்டா எல்லாரும் வந்து ஒன்னா சேர்ந்து நம்ம வந்து வேலை செய்யலாம் அப்படிங்கறது அந்த அறிக்கை. ஓகேவா? ரைட். இதுபடி நிறைய பாளையக்காரர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா ஒண்ணு சேர்றாங்க. பிரிட்டிஷ்க்கு அகைன்ஸ்டா நிறைய பாளையக்காரர்கள் ஒண்ணு சேர்றாங்க. கிட்டத்தட்ட 20,000 பேரை வந்து சின்ன மருது வந்து திரட்டுறாரு. பிரிட்டிஷ்க்கு எதிராக போர் விடுறதுக்கு கிட்டத்தட்ட 20,000 பேரை சின்ன மருது வந்து ரெடி பண்றாரு. ஓகேவா? இதான் வந்து இந்த ப்ரொக்ளமேஷன்ல இருக்கக்கூடிய முக்கியமான விஷயம். சரி, இதை அப்படியே நோட் பண்ணுங்க. பிரிட்டிஷுக்கு எதிராக 1801 திருச்சிராப்பள்ளி பேரறிக்கை தயாரிக்கப்பட்டது. பிரிட்டிஷுக்கு எதிராக திருச்சிராப்பள்ளி பேரறிக்கை 1801 தயாரிக்கப்பட்டது. அதன் நகல்கள் திருச்சிராப்பள்ளி நவாப் கோட்டையில், திருச்சிராப்பள்ளி நவாப் கோட்டையிலும் ஸ்ரீரங்கம் கோயிலின் சுவற்றிலும் ஒட்டப்பட்டது. திருச்சிராப்பள்ளி நவாப் கோட்டையிலும் ஸ்ரீரங்கம் கோயில் சுவற்றிலும் ஒட்டப்பட்டது. ரைட். ஓகேவா? ஆங்கிலேயருக்கு எதிராக பல பாளையக்காரர்கள் ஒன்றிணைந்தனர். ஆங்கிலேயருக்கு எதிராக பல பாளையக்காரர்கள் ஒன்றிணைந்தனர். சின்ன மருதுவின் தலைமையில் 20,000 வீரர்கள் 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 ஒன்றிணைந்தனர். சார். ரைட். எல்லாரும் எழுதியாச்சா? எஸ் சார். எஸ் சார். அடுத்தது இதை தெரிஞ்சுக்கிட்ட பிரிட்டிஷ் என்ன பண்றாங்க அப்படின்னா அவங்களோட ஆர்மி எல்லாம் வந்து கொண்டு வராங்க. பெங்கால், சிலோன், மலையா, இங்க இருந்த இந்த பிளேசஸ்ல இருந்த அவங்களோட ஆர்மி எல்லாத்தையுமே என்ன பண்றாங்க அப்படின்னா இங்க வந்து கொண்டு வராங்க. சரிங்களா? வங்காளம், சிலோன், மலையா ஆகிய இடங்களில் இருந்த ஆங்கிலேய படைகள் வரவழைக்கப்பட்டது. பெங்கால், சிலோன்,
வங்காளம், சிலோன், மலையா ஆகிய இடங்களில் இருந்த ஆங்கிலேய படைகள் வரவழைக்கப்பட்டது. இதுல பிரிட்டிஷ்க்கு யாரு சார் சப்போர்ட் பண்றா அப்படின்னா புதுக்கோட்டை, எட்டயபுரம், தஞ்சாவூர் இவங்க எல்லாம் என்ன பண்றாங்க அப்படின்னா பிரிட்டிஷ்க்கு சப்போர்ட் பண்றாங்க. சரியா? புதுக்கோட்டை, எட்டயபுரம், தஞ்சாவூர் மன்னர்கள் ஆங்கிலேயருக்கு உதவி செய்தனர். சார் புதுக்கோட்டை, எட்டயபுரம் அண்ட் தஞ்சாவூர். தஞ்சாவூர் மன்னர்கள் ஆங்கிலேயருக்கு ஆங்கிலேயருக்கு என்ன சொன்னோம்? ஆதரவளித்தனர் சார். ஆதரவளித்தனர். அவ்வளவுதான். சூப்பர். ஆதரவளித்தனர். ஆயிரத்தி 801 ஆங்கிலேயர்கள் தஞ்சாவூர், திருச்சிராப்பள்ளி ஆகிய பகுதிகளில் இருந்த கலகக்காரர்களை தாக்கினார்கள். 1801 ஆங்கிலேயர்கள் தஞ்சாவூர், திருச்சிராப்பள்ளி ஆகிய இடங்களில் இருந்த கலகக்காரர்களை தாக்கினார்கள். இந்த கிளர்ச்சி தோல்வி அடைந்தது. சிவகங்கை 1801 ஆங்கிலேயருடன் இணைக்கப்பட்டது. கிளர்ச்சி தோல்வி அடைந்தது. சிவகங்கை 1801 ஆங்கிலேயருடன் இணைக்கப்பட்டது. ஓகேவா? லாஸ்ட்டுக்கு முந்தின பாயிண்ட் சொல்லுங்க சார். 1801 தஞ்சாவூர், திருச்சிராப்பள்ளி ஆகிய இடங்களில் இருந்த கலகக்காரர்கள் தாக்கப்பட்டனர். 1801 தஞ்சாவூர் மற்றும் திருச்சிராப்பள்ளி ஆகிய இடங்களில் இருந்த கலகக்காரர்கள் தாக்கப்பட்டனர். சார் லாஸ்ட் பாயிண்ட் என்ன சார்? கிளர்ச்சி தோல்வியடைந்தது. கிளர்ச்சி தோல்வியடைந்தது. சிவகங்கை ஆங்கிலேயருடன் 1801 இணைக்கப்பட்டது. கிளர்ச்சி தோல்வியடைந்தது. சிவகங்கை ஆங்கிலேயருடன் 1801 இணைக்கப்பட்டது. ஓகேவா? ஓகேங்க சார். ரைட். நெக்ஸ்ட் போலாங்களா? எழுதியாச்சா எல்லாரும்? சார் ஒரு நிமிஷம். சிவகங்கை 1801 வந்துட்டு ஆங்கிலேயரால கைப்பற்றப்பட்டது. அப்படிதானே? ஆமாங்க ஆமாங்க ஆமாங்க. ரைட். அடுத்தது மருது சகோதரர்களை 24 அக்டோபர் 1801 என்ன பண்ணிடுறாங்கன்னா தூக்குல போட்டுறாங்க. 24 அக்டோபர் 1801 மருது சகோதரர்கள் திருப்பத்தூர் கோட்டையில் தூக்கிலிடப்பட்டனர். சரிங்களா? எங்க அப்படின்னா திருப்பத்தூர் கோட்டை. மருது சகோதரர்கள் 24 அக்டோபர் 1801 திருப்பத்தூர் கோட்டையில் தூக்கிலிடப்பட்டனர். ஊமத்துறை செவத்தையா பாஞ்சாலங்குறிச்சி கோட்டையில் இவர்களின் தலை துண்டிக்கப்பட்டது. 16 நவம்பர் 1801 இவர்களின் தலை துண்டிக்கப்பட்டது. சரிங்களா? மருது சகோதரர்கள் திருப்பத்தூர் கோட்டையில் 24 அக்டோபர் 1801 தூக்கிலிடப்பட்டனர். ஊமத்துறை மற்றும் செவத்தையா 16 நவம்பர் 1801 பாஞ்சாலங்குறிச்சியில் இவர்களின் தலை துண்டிக்கப்பட்டது. ஓகேவா? ஃபர்ஸ்ட் 2 பாயிண்ட் எழுதியாச்சா? இந்த ஃபர்ஸ்ட் 2 பாயிண்ட் எழுதிட்டு சொல்லுங்க, நான் இதை சொல்றேன். ரைட். ஓகே. அதுக்கப்புறம் இவங்களை அடக்குனதுக்கு அப்புறம் என்ன பண்றாங்க அப்படின்னா கர்நாடிக் ட்ரீட்டி, கர்நாடக உடன்படிக்கை அப்படின்னு சொல்லி அகைன் ஒண்ணு போடுறாங்க. 31 ஜூலை 1801. சரிங்களா? 31 ஜூலை 1801 கர்நாடக உடன்படிக்கை போடுறாங்க. இந்த உடன்படிக்கைப்படி என்ன பண்றாங்கன்னா 2 விஷயம். பாளையக்காரர் சிஸ்டம் முழுசா க்ளோஸ் பண்ணிடுறாங்க. சரிங்களா? அபாலிஷன் ஆஃப் பாளையக்காரர் சிஸ்டம் 1. அடுத்தது அபாலிஷன் ஆஃப் ஆர்மி.
டிஸ்பேண்ட்மெண்ட் ஆஃப் தேர் ஆர்மி. சரிங்களா, பாளையக்காரர்கள் வைத்திருந்த படை வந்து அழிக்கப்பட்டது. இந்த ரெண்டு விஷயம் தான் இந்த ட்ரீட்டி படி பண்றாங்க. கர்நாடிக் ட்ரீட்டி ஆஃப் 31 ஜூலை 1801 இது படி ரெண்டு விஷயம். ஒண்ணு, பாளையக்காரர்கள் முறை ஒழிக்கப்பட்டது. இன்னொன்னு, அவர்களின் படை கலைக்கப்பட்டது. சரிங்களா, சோ எழுதிக்கிங்க. கர்நாடக உடன்படிக்கை 31 ஜூலை 1801 அப்படின்னு போட்டு, ஒண்ணு பாளையக்காரர் முறை கலைக்கப்பட்டது, பாளையக்காரர் முறை நீக்கப்பட்டது. ரெண்டாவது, அவர்களின் படை கலைக்கப்பட்டது. அவ்வளவுதான் விஷயம். எழுதியாச்சுங்களா? சார் லாஸ்ட் பாயிண்ட். சீக்கிரம் எழுதுங்க. கர்நாடக உடன்படிக்கை 31 ஜூலை 1801 படி பாளையக்காரர் முறை ஒழிக்கப்பட்டது, அவர்களின் படை கலைக்கப்பட்டது. சார் சார் அந்த பேரறிக்கையில அப்படியே கொஞ்சம் ஓரலா அப்படியே சொல்றீங்களாங்க சார்? எனக்கு புரியல. பேரறிக்கையில இருந்து அப்படியே கொஞ்சம் சொல்றேன். இங்க இருந்தா ரைட், ஓகே. அதாவது இந்த ப்ரொக்ளமேஷன் ஆஃப் 1801 அப்படிங்கிறது என்னன்னா, இந்த பேரறிக்கை எதுக்காக அப்படின்னா பிரிட்டிஷ்க்கு அகைன்ஸ்டா கொண்டு வந்த ஒரு விஷயம். சரிங்களா, பிரிட்டிஷுக்கு எதிரா இருக்கக்கூடிய எல்லாரையும் ஒண்ணு சேர்த்துறதுக்காக கொண்டு வந்ததுதான் இந்த திருச்சிராப்பள்ளி பேரறிக்கை 1801. சரிங்களா, இதோட நகல்கள் ரெண்டு இடத்துல ஒட்டி வைக்கப்படுது. ஒண்ணு திருச்சிராப்பள்ளி கோட்டை, இன்னொன்னு ஸ்ரீரங்கம் கோயில். சரிங்களா, இதோடைய நகல்கள் ரெண்டு இடத்துல ஒட்டுறாங்க. ஒண்ணு திருச்சிராப்பள்ளி கோட்டை, இன்னொன்னு ஸ்ரீரங்கம் கோயில். சரிங்களா, நிறைய பாளையக்காரர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா பிரிட்டிஷுக்கு எதிராக இங்க வந்து ஜாயின் பண்ணிக்கிறாங்க. இதுல சின்ன மருது தலைமையில கிட்டத்தட்ட ஒரு 20,000 சோல்ஜர்ஸ் வந்து என்ன பண்ணிடுறாரு, அவர் வந்து ரெடி பண்ணி வைக்கிறாரு. பிரிட்டிஷ்க்கு ஆப்போசிட்டா கிட்டத்தட்ட 20,000 சோல்ஜர்ஸை யாரு ரெடி பண்ணி வைக்கிறா அப்படின்னா சின்ன மருது வந்து ரெடி பண்ணி வைக்கிறாரு. இதை தெரிஞ்சுக்கிட்ட பிரிட்டிஷ் என்ன பண்றாங்க அப்படின்னா பிரிட்டிஷோட போர்சஸ் எல்லாத்தையுமே இங்க ரிட்டர்ன் கூப்பிட்டுறாங்க. அதை தாண்டி புதுக்கோட்டை, எட்டயபுரம், தஞ்சாவூர் இந்த பிளேஸ்ல இருக்க மன்னர்கள் எல்லாமே என்ன பண்றாங்க அப்படின்னா பிரிட்டிஷ்க்கு சப்போர்ட் பண்றாங்க. சரிங்களா, ரைட். இந்த டைம்ல தான் என்ன நடக்குது அப்படின்னா ஒரு வார் வந்து கிரியேட் ஆகுது. மே 1801ல தஞ்சாவூர், திருச்சிராப்பள்ளி இங்க இருந்த கழகக்காரர்கள் எல்லாமே வந்து துரத்தி அடிக்கப்படுறாங்க. அடுத்தது அவங்க எங்க போய் ரீச் ஆகுறாங்களோ அந்த பிளேசஸ்ல இருந்துமே என்ன பண்றாங்க, மீண்டும் வந்து தாக்கப்படுறாங்க. சரிங்களா, தாக்கப்பட்டதுக்கு அப்புறம் சிவகங்கை வந்து என்ன ஆகுது அப்படின்னா ஆங்கிலேயர்களால் இணைக்கப்படுது. எப்போ அப்படின்னா 1801. சரிங்களா, சிவகங்கை வந்து 1801ல ஆங்கிலேயர்களால் இணைக்கப்படுது. இந்த கழகம் வந்து தோல்வியில் முடியுது. இதுக்கப்புறம் என்ன பண்றாங்க, சிவகங்கை இணைச்சதுக்கு அப்புறம் மருது சகோதரர்களை தூக்குல போடுறாங்க. எப்போ சார் அப்படின்னா 24 அக்டோபர் 1801 திருப்பத்தூர் கோட்டையில தூக்குல போடுறாங்க. அடுத்தது ஊமத்துறை செவத்தையாவை 16 நவம்பர் 1801ல பாஞ்சாலங்குறிச்சியில தலையை வந்து வெட்டி கொண்டுறாங்க. 31 ஜூலை 1801ல கர்நாடக உடன்படிக்கைப்படி என்ன பண்றாங்க அப்படின்னா ரெண்டு விஷயம். ஒண்ணு, பாளையக்காரர் முறை ஒழிக்கப்படுது. இன்னொன்னு, அவர்களின் படை வந்து கலைக்கப்படுது. இந்த ரெண்டு விஷயத்த பண்றாங்க. ஓகேவா? ஓகேங்க சார், தேங்க் யூ. நெக்ஸ்ட் போலாமா? எஸ் சார். எழுதியாச்சுங்களா? நோட் பண்ணியாச்சா? எஸ் சார். ரைட், ஓகே. நெக்ஸ்ட் வேலு நாச்சியார் 1730 to 1796. வேலு நாச்சியார். வேலு நாச்சியாரின் தந்தை செல்லமுத்து சேதுபதி. சரிங்களா, வேலு நாச்சியாரின் தந்தை செல்லமுத்து சேதுபதி ராமநாதபுரம் மன்னன். செல்லமுத்து சேதுபதி ராமநாதபுரம் மன்னன். வேலு நாச்சியாரின் தந்தை செல்லமுத்து சேதுபதி ராமநாதபுரம் மன்னன். இவங்கதான் பிரிட்டிஷை எதிர்த்த முதல் பெண் அரசி. சரிங்களா, ஃபீமேல் ரூலர் அல்லது அரசி அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா, முதல் பெண் ஆட்சியாளர் அல்லது அரசி. பிரிட்டிஷை எதிர்த்த முதல் பெண் அரசி அல்லது ஆட்சியாளர். சரிங்களா, ஓகேவா? இவங்களோட அப்பா பேர் செல்லமுத்து சேதுபதி ராமநாதபுரம். பிரிட்டிஷை எதிர்த்த ஃபர்ஸ்ட் ஃபீமேல் வந்து இவங்க தான். இவங்களுக்கு என்ன தெரியும் சார் அப்படின்னா வலரி, ஸ்டிக் ஃபைட்டிங், ஹார்ஸ் ரைடிங், ஆர்ச்சரி. அதாவது வலரி அப்படிங்கிறது இந்த என்ன சொல்றது, அது ஒரு மாதிரியான வித்தை. சரிங்களா, இப்போ அந்த ஒரு
சின்ன ஸ்டிக் மாதிரி வச்சுக்கிட்டு அதை தூக்கி வீசுறது சரிங்களா. அது வந்து அகைன் அவங்களுக்கு ரிட்டர்ன் கையில வந்து சேரும். இந்த வளரி அது மாதிரி தானே என்னங்க சீமராஜா மூவில கூட ஓகே ரைட் ஓகே சூப்பர் அவ்வளவுதான் அதேதான். ஸ்டிக் ஃபைட்டிங், சிலம்பாட்டம், குதிரை ஏற்றம், வில்வித்தை இது எல்லாமே வந்து அவங்களுக்கு தெரியும். அதே மாதிரி லாங்குவேஜஸ் இங்கிலீஷ், பிரெஞ்சு, உருது இது எல்லாத்துலயுமே வந்து அவங்க நல்ல ஃப்ளூயன்சி சரிங்களா. இங்கிலீஷ்ல, பிரெஞ்சு, உருது எல்லாமே நல்லா பேசுவாங்க. 16 வயசுல முத்துவடுகநாதர், சிவகங்கையோட அரசர் முத்துவடுகநாதருக்கு இவங்களை என்ன பண்ணிடுறாங்க, கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க சரிங்களா. சிவகங்கை அரசர் முத்துவடுகநாதருக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு பெண் குழந்தை இருக்கு. அந்த பெண் குழந்தை பேரு வெள்ளச்சி நாச்சியார் சரிங்களா. வேலு நாச்சியாரின் மகள் வெள்ளச்சி நாச்சியார். ஓகேவா ரைட், இது அப்படியே எழுதுங்க சார். சிலம்பாட்டம் அது அது மட்டும் சொல்லுங்க சார். வளரி, சிலம்பாட்டம், குதிரை ஏற்றம், வில்வித்தை. வளரி, சிலம்பாட்டம், குதிரை ஏற்றம், வில்வித்தை. இங்கிலீஷ், பிரெஞ்சு, உருது ஆகிய மொழிகளில் புலமை பெற்றிருந்தார். தன்னுடைய 16 வயதில் முத்துவடுகநாதரை மணந்தார். அவர்களுக்கு வெள்ளச்சி நாச்சியார் என்ற மகள் இருந்தார். ஓகேவா, எழுதியாச்சுங்களா? இட்ஸ் a last point நோ சார், லாஸ்ட் பாயிண்ட் எழுதுங்க சார். ஒன்னும் பிரச்சனை இல்லை, எழுதுங்க. yes sir. ரைட், எல்லாரும் எழுதியாச்சுங்களா? சரிங்க. அடுத்தது காளையர் கோவில் போர். இந்த காளையர் கோவில் போர்ல தான் முத்துவடுகநாதர் இறந்துருவாரு சரிங்களா. பேட்டில் ஆஃப் காளையர் கோவில். இது யார் யாருக்கு சார் அப்படின்னா, முத்துவடுகநாதர் ஆப்போசிட் சைட்ல பிரிட்டிஷ் பிளஸ் ஆர்காடு நவாப் ஆஃப் ஆர்காட் பிளஸ் பிரிட்டிஷ்ல இருந்து யார் வந்தா அப்படின்னா லெப்டினன்ட் கர்னல் பான்ஜோர் சரிங்களா. லெப்டினன்ட் கர்னல் பான்ஜோர். முத்துவடுகநாதர் வெர்சஸ் நவாப் ஆஃப் ஆர்காட் அண்ட் லெப்டினன்ட் கர்னல் பான்ஜோர் சரிங்களா. இவங்க ரெண்டு பேரும் ஒரு டீம்ல இருக்காங்க. முத்துவடுகநாதர் ஆப்போசிட் டீம்ல இருக்காரு. காளையர் கோவில் அப்படிங்கிற பிளேஸ்ல இந்த போர் நடக்குது. இந்த போர்ல முத்துவடுகநாதர் இறந்துடுறாரு சரிங்களா. இந்த போர்ல முத்துவடுகநாதர் இறந்துடுறாரு. இவர் இறந்ததுக்கு அப்புறம் வேலு நாச்சியாரும் வெள்ளச்சி நாச்சியாரும், வேலு நாச்சியார் அவங்களோட மகளோட என்ன பண்ணிடுறாங்கன்னா தப்பிச்சு போயிடுறாங்க. எங்க அப்படின்னா விருப்பாச்சி. விருப்பாச்சி எங்க இருக்குன்னு சொல்லியிருக்கோம், திண்டுக்கல்ல இருக்குன்னு சொல்லியிருக்கோம் இல்லையா. அங்க யாரு சார் இருக்கு அப்படின்னா கோபால நாயக்கர் சரிங்களா. கோபால நாயக்கர்கிட்ட தப்பிச்சு போயிடுறாங்க. அவர் வந்து இவங்களுக்கு கிட்டத்தட்ட 8 வருஷம் அடைக்கலம் கொடுத்து தங்க வச்சிருக்காரு சரிங்களா. அப்படியே நோட் பண்ணிக்கிங்க. முத்துவடுகநாதர் வெர்சஸ் ஆர்காடு நவாப் பிளஸ் லெப்டினன்ட் கர்னல் பான்ஜோர். அப்படியே அது மட்டும் எழுதிக்கிங்க போதும். முத்துவடுகநாதர் இப்போரில் இறந்தார். பின்னர் வேலு நாச்சியாரும் வெள்ளச்சி நாச்சியாரும் தப்பித்து சென்று திண்டுக்கல் விருப்பாட்சியை அடைந்தனர். அவர்களுக்கு கோபால நாயக்கர் ஆதரவு தந்தார். அங்கு 8 ஆண்டுகள் தங்கியிருந்தனர். எழுதியாச்சா? Last point sir. ஓகே.
இந்த காளையர் கோவில் போர் எந்த வருஷம் யாருக்கா ஞாபகம் இருக்கா? யாருக்கு படிச்ச மாதிரி ஞாபகமே இல்லையா? சார் 1772 சார். வெரி குட், சூப்பர். 1772 1772 காளையர் கோவில் போர். சார் எழுதியாச்சுங்களா எல்லாரும்? எஸ் சார். ரைட். அடுத்தது இவங்க வந்து 8 வருஷம் போயிட்டு விருப்பாட்சியில இருந்தாங்க இல்லையா, கோபால நாயக்கர் வீட்டுல இருந்தாங்க இல்லையா. அப்ப என்ன பண்றாங்கன்னா கோபால நாயக்கர் பிளஸ் ஹைதர் அலி இவங்களோட ஹெல்ப் கேட்டு என்ன பண்றாங்க, ஒரு பெரிய ஆர்மியே வந்து ரெடி பண்றாங்க. சரிங்களா? யாரு? வேலு நாச்சியார் வந்து என்ன பண்றாங்க, ஒரு ஆர்மி போர்ஸே ரெடி பண்றாங்க, ஒரு ராணுவ அமைப்பே வந்து உருவாக்குறாங்க. அதே மாதிரி ஹைதர் அலிக்கு வந்து ஒருத்தர் லெட்டர் போடுறாரு, இவரோட தளவாய், அதாவது மிலிட்ரி சீஃப். ஒரு சில புக்ல அமைச்சர்னு சொல்லியிருப்பாங்க, ஒரு சில புக்ல படை தளபதி அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. தாண்டவராயன். சரிங்களா? அவரோட பேர் என்ன அப்படின்னா தாண்டவராயன். சரிங்களா? இவர் என்ன பண்றாரு அப்படின்னா ஹைதர் அலிக்கு வந்து லெட்டர் எழுதுறாரு. அந்த லெட்டர்ல வேலு நாச்சியார் வந்து பிரிட்டிஷ் எதிர்த்து போராடுறாங்க, அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும், ஒரு 5000 காலாட்படை 5000 குதிரைப்படை வீரர்கள் வேணும் அப்படின்னு சொல்லி என்ன பண்றாரு, லெட்டர் எழுதுறாரு. சரிங்களா? இந்த லெட்டரை பார்த்து அதே மாதிரி உங்க வேலு நாச்சியார் என்ன பண்றாங்க அப்படின்னா உறுதலை வந்து எல்லா விஷயத்தையுமே வந்து யாருக்கு, ஹைதர் அலிக்கு எக்ஸ்பிளைன் பண்றாங்க. சரிங்களா? வேலு நாச்சியார் வந்து ஹைதர் அலிக்கு உறுதலை எக்ஸ்பிளைன் பண்றாங்க. இதனால வந்து ஹைதர் அலி வந்து ரொம்பவுமே இம்ப்ரெஸ் ஆகி என்ன பண்றாரு அப்படின்னா திண்டுக்கல்ல இருந்த அவரோட தளபதி சையத். சரிங்களா? திண்டுக்கல்ல ஹைதர் அலியோட தளபதி சையத் அப்படிங்கிறவர் இருக்காரு. அவரை வந்து என்ன பண்றாரு, வேணுங்கிற எல்லா ஹெல்ப்பையும் வந்து செய்ய சொல்லி ஆர்டர் போடுறாரு. சரிங்களா? வேலு நாச்சியாருக்கு வேணுங்கிற எல்லா ஹெல்ப்பையும் செய்ய சொல்லி சையதுக்கு யார் ஆர்டர் போடுறா அப்படின்னா ஹைதர் அலி. சரியா? ரைட். வேலு நாச்சியார் கோபால நாயக்கர் மற்றும் ஹைதர் அலியின் உதவியுடன் ஒரு படையை திரட்டினார். வேலு நாச்சியார் கோபால நாயக்கர் மற்றும் ஹைதர் அலி உதவியுடன் ஒரு படையை திரட்டினார். சொல்லுங்க. நெக்ஸ்ட் பாயிண்ட். ரைட், ஓகே. அவருடைய தளவாய் தாண்டவராயன், அவரின் தளவாய் தாண்டவராயன் ஹைதர் அலிக்கு கடிதம் ஒன்றை எழுதினார். தளவாய் தாண்டவராயன் ஹைதர் அலிக்கு 500 காலாட்படை 5000 காலாட்படை மற்றும் 5000 குதிரைப்படை வீரர்களை தருமாறு கடிதம் ஒன்றை எழுதினார். ஹைதர் அலிக்கு 5000 காலாட்படை மற்றும் 5000 குதிரைப்படை வீரர்களை தருமாறு கடிதம் ஒன்றை எழுதினார். சார் இன்னொரு டைம் சொல்லுங்க சார். அவரின் தளவாய் தாண்டவராயன் ஹைதர் அலியிடம் ஹைதர் அலிக்கு கடிதம் ஒன்றை எழுதினார். ஹைதர் அலிக்கு கடிதம் ஒன்றை எழுதினார். அதில் 5000 காலாட்படை மற்றும் 5000 குதிரைப்படை வீரர்கள் வேண்டும் என கோரினார். எஸ் சார். நெக்ஸ்ட் சார். ரைட், ஓகே. அடுத்தது வேலு நாச்சியார் உருது மொழியில் கம்பெனிக்கு எதிராக தன்னுடைய பிரச்சனைகளை எடுத்துரைத்தார். வேலு நாச்சியார் ஹைதர் அலியிடம் உருது மொழியில் கம்பெனிக்கு எதிராக தன்னுடைய பிரச்சனைகளை எடுத்துரைத்தார். அதனால் ஹைதர் அலி தன்னுடைய தளபதி சையதிடம் வேலு நாச்சியாருக்கு வேண்டிய உதவிகளை, ராணுவ உதவிகளை செய்யுமாறு ஆணையிட்டார். அதனால் ஹைதர் அலி தன்னுடைய படை தளபதி சையதிடம் வேலு நாச்சியாருக்கு வேண்டிய ராணுவ உதவிகளை செய்யுமாறு ஆணையிட்டார். ஓகேவா?
சார் படை தளபதி பேருன்னு சையத். சையத். இல்லையாச்சா? சார் எல்லாரும் எழுதியாச்சுங்களா? ஆயிரத்தி 1780 8 வருஷம் கழிச்சு சரிங்களா? லாஸ்ட் பாயிண்ட் எழுதலீங்க சார். எழுதுங்க எழுதுங்க எழுதுங்க. சார் ப்ரீவியஸ் போட்டாச்சு. சார் எஸ் சார் எழுதிட்டேங்க சார். தேங்க்யூங்க சார். ரைட். 1080 சிவகங்கை மீண்டும் கைப்பற்றப்படுது சரிங்களா? சிவகங்கை மீண்டும் கைப்பற்றப்படுது. மருது சகோதரர்கள் அதுக்கு பெரும் உதவியாக இருக்கிறாங்க சரிங்களா? இதுல முக்கியமா இன்னும் 2 பர்சன்ஸ் பார்க்கணும். குயிலி, உடையாள். 1780 சிவகங்கை மீண்டும் மருது சகோதரர்கள் உதவியுடன் கைப்பற்றப்படுகிறது. மருது சகோதரர்கள் உதவியுடன் கைப்பற்றப்படுகிறது சரிங்களா? எங்க சார் இதுல வந்து ஹைதர் அலி பார்த்தோம், திண்டுக்கல் கோபால நாயக்கர் பார்த்தோம், ஆனா மருது சகோதரர் பார்க்கலையே அப்படின்னா மருது சகோதரர்கள் தான் இவங்களுக்கு படை வீரர்களாவே இருந்து படை தளபதிகளா இருந்து வேலை செஞ்சிருப்பாங்க சரிங்களா? ரைட். இவங்களுக்கு முக்கியமா 2 பேர், அதாவது குயிலி, உடையாள் அப்படிங்கிற 2 பர்சன்ஸ் பத்தி நம்ம பார்க்கணும். குயிலி அப்படிங்கிறது யாரு சார் அப்படின்னா பெண்கள் படைப்பிரிவின் தளபதி சரிங்களா? இவங்க வந்து வேலுநாச்சியாருடைய நண்பர், ஃப்ரெண்ட் ஆஃப் வேலுநாச்சியார். சி லீட் தி யூனிட் ஆஃப் உமன் சோல்ஜர்ஸ் நேம்டு உடையாள். அதாவது பெண்கள் படை இருக்கு, அந்த பெண்கள் படையோட பேர் என்ன அப்படின்னா உடையாள். பெண்கள் படையின் பெயர் உடையாள். பெண்கள் படையை வழிநடத்தியவர் குயிலி சரிங்களா? வேலுநாச்சியாரின் பெண்களின் படை பெயர் உடையாள், அதை வழிநடத்தியவர் குயிலி சரிங்களா? ரைட். இந்த உடையாள் ஏன் பேர் வச்சாங்க அப்படின்னா உடையாள் அப்படிங்கிறவர் உங்க ஒரு ஆடு மேய்க்கிற பொண்ணு சரிங்களா? அவங்க கிட்ட பிரிட்டிஷ் வந்து குயிலியை பத்தி சொல்லுங்க அப்படின்னு சொல்லி டார்ச்சர் பண்ணியிருப்பாங்க. அந்த பொண்ணு வந்து சொல்லியிருக்காது சரிங்களா? லாஸ்ட்ல கொண்டிருப்பாங்க, பிரிட்டிஷ் வந்து கொண்டிருப்பாங்க. அதனால அந்த பொண்ணோட பேர் வந்து படைப்பிரிவுக்கு வச்சிருப்பாங்க சரிங்களா? ஒரு சில புக்ல குயிலியை பத்தி இன்ஃபர்மேஷன் சொல்ல சொல்லி கேட்டிருப்பதா சொல்லியிருப்பாங்க. ஒரு சில புக்ல வேலுநாச்சியார் பத்தி சொல்ல சொல்லி கேட்டதா சொல்லியிருப்பாங்க சரிங்களா? நமக்கு ஸ்கூல் புக்ல குயிலின்னு இருக்கு, சோ அதை அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோங்க சரியா? ரைட். குயிலியை பத்தி இன்ஃபர்மேஷன், குயிலியை பற்றி தகவல் தராததால் ஆங்கிலேயர் கொன்ற பெண்மணி உடையாள் சரிங்களா? குயிலியை பற்றி தகவல் தராததால் ஆங்கிலேயர் கொன்ற பெண்மணி, ஆங்கிலேயரால் கொல்லப்பட்ட பெண்மணி உடையாள். அதனாலதான் வேலுநாச்சியாரோட பெண்கள் படைப்பிரிவுக்கு உடையாள் அப்படின்னு சொல்லி பேர் வச்சிருக்காங்க. அந்த உடையாள் அப்படிங்கிற படைப்பிரிவை வந்து தலைமையேற்று நடத்துவது குயிலி சரிங்களா? எழுதியாச்சா இந்த 2 பாயிண்டும்? எழுதியாச்சா? ரைட். ஓகே. அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா 1780 குயிலி என்ன பண்ணிருப்பாங்கன்னா, இந்த ரீகேப்சர் நடந்தது இல்லையா, சிவகங்கை மீண்டும் கைப்பற்றப்பட்டது இல்லையா, அந்த டைம்ல அந்த போர்ல 1780 குயிலி என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா தனக்கு வந்து நெருப்பு வச்சுக்கிட்டு சரிங்களா? நெருப்பு வச்சுக்கிட்டு இவங்களோட ஆயுத கிடங்குக்குள்ள குதிச்சு அதை வந்து என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா அழிச்சிருப்பாங்க. தன்னைத்தானே வந்து நெருப்பு வச்சுக்கிட்டு, தனக்கு நெருப்பு வச்சுக்கிட்டு ஆயுத கிடங்குக்குள்ள குளிச்சிருப்பாங்க. அதனால ஆயுத கிடங்கு ஃபுல்லாமே வெடிச்சு சிதறிடும் சரிங்களா? அவங்களோட ஆயுத கிடங்கு ஃபுல்லாமே வந்து வேஸ்ட் ஆயிடும். அப்படி பண்ணது யாரு அப்படின்னா குயிலி சரிங்களா? தனக்கு தானே நெருப்பு வைத்துக் கொண்டு ஆங்கிலேயரின் ஆயுதப்படையினுள் குதித்து அதை அழித்தவர் குயிலி. எந்த வருஷம் அப்படின்னா 1780. தனக்குத்தானே நெருப்பு வைத்துக் கொண்டு ஆங்கிலேயரின் ஆயுதப்படையினுள் குதித்து ஆயுதப்படையை அழித்தவர் குயிலி 1780. ஓகேவா? எழுதியாச்சா? எஸ் சார். நெக்ஸ்ட் போலாம் சார். எஸ் சார். ரைட். ஓகே சரிங்க. ஓகே ரைட். இதோட வைண்ட் அப் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து ரிமைனிங் கிளாஸ்ல கண்டினியூ பண்ணிக்கலாம் சரிங்களா? இதோட வேலுநாச்சியார் வரைக்கும் முடியுது. ஓகேவா? இன்னைக்கு யார் யார் பாத்துறோம் சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. குயிலிங்கிறது வேலுநாச்சியாரோட ஃப்ரெண்ட் தானே சார்? உடையாளுங்கிறது அந்த படையோட பேராங்க சார்? ஆமாங்க, பெண்கள் படை பிரிவோட பேரு. ஓகேங்க சார். ஆனா என்ன நீங்க சொல்லிருக்க சார், குயிலியை பற்றி தகவல் தராததால் உடையாள் ஆங்கிலேயர்களால் உடையாள் கொல்லப்பட்டான்னு சொல்லிருக்கீங்களா சார்?
ஆமாங்க, அப்படி கொன்னதுனாலதான் அந்த பேர் எடுத்து பெண்கள் படைப்பிரிவுக்கு உடையாள் அப்படின்னு சொல்லி பேர் வச்சுட்டாங்க. ஓகேங்க சார். ரைட், வேற ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? நோ சார். யாருக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? சரிங்க, ஓகே, வைண்ட் அப் பண்ணிக்கலாம். தேங்க்யூ. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். ஓகேங்க, தேங்க்யூ. தேங்க்யூ சார்.